என்ன ராஜா இன்னும் வரல? மணி 9 மணி ஆயிட்டு, ஏன் இன்னும் வராம இருக்கான்? பேசாம வீட்டுக்கு போயிட வேண்டியதான். ஒருவேளை அவங்க அம்மா என்ன பார்க்க கூடாதுன்னு சொல்லிருப்பாங்களா? அவங்க யார் சொல்றது? எனக்கு ராஜா வேணும். இல்ல, நான் போய் ராஜா பார்க்க போறேன். ராஜா கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வீட்டுக்கு வந்துடணும். அவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது, சரியா? சரிங்கம்மா. நீ வீட்டுக்கு வரதா அந்த மேனேஜர் மாமா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லிட்டே வா. சரிங்கம்மா. கிளம்பிட்டேன். அப்படியே ஆட்டா மாமா இவ்வளவு பாசமா இருக்கா? அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? உன்னை யாருக்கு தான் பிடிக்காது? அழகா பாரு, பொம்மை மாதிரி இப்படி கடிச்சு திங்கிற மாதிரியே இருப்பான். கண்ணை ரெண்டும் பேர அப்பனுக்கு இருந்த மாதிரி. போயிட்டு வா, நான் வீட்டுல தான் இருப்பேன், சரியா? சரிங்கம்மா. சரி, பாத்து போ. நான் வந்துட்டேன். ராஜா, ராஜா வாடா. நீங்க என்ன ரொம்ப நேரமா தேடுனீங்களோ? நீங்க வாங்க. சரி. தங்கம் அழகா பாரு. என்ன ரொம்ப நேரமா தேடுனீங்களோ? பைத்தியமே புடிச்சிட்டு என்னடா இன்னும் பெரிய மனுஷனை காணுமேனு. எங்க அம்மா கொண்டு இப்பதானே விட்டுட்டு போனாங்க. உங்க அம்மா வந்தாங்களா? ஆமா, இப்பதான் விட்டுட்டு போனாங்க. சே, நான் பார்க்காம போயிட்டேனே. அம்மா கம்பெனிக்கு போயிட்டாங்க. ஓ அப்படியா? டேய், நான் காலையில உங்க வீட்டுக்கு வந்தேன், ஏக்கா தெரியுமா? தெரியாது. நீ என்ன பார்க்காதே சொல்லிட்டு தான் வந்த. ஆமா, அம்மாடா சேட்ட பண்ணாம இருந்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னாங்க. ஏய், நீ நல்லா சேட்ட பண்ணிக்கடா. இது நம்ம ஹோட்டல். நீ என்ன வேணாலும் சேட்ட பண்ணிக்க, எதை வேணாலும் பிச்சுக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். சிரிப்ப பாரு தங்கம். உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ? பிடிக்குமாவா? என்னடா இப்படி கேட்டுட்ட? எப்படி பிடிக்கும்னா இந்த அளவுக்கு பிடிக்கும். உனக்கு என்ன பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு. எனக்கு தப்பாம இருக்கடா. இந்த பையன் என்ன செல்வா மாதிரி அச்சு புரளாம பண்ணுதான். செல்லம் என் வயிறம். செல்வா, ரோஹித் வந்துட்டா பாரு ராஜா. நீ கொஞ்ச நேரம் ரூம் வரைக்கும் சவுண்ட் கேட்டது. இவன் வராம எனக்கு பைத்தியமே பிடிச்சிட்டு ரோஹித். இவனை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நிம்மதியா இருக்கு. செல்வா என்ன இவ்வளவு மடத்தனமா பாசம் வைக்கிறான். ஊட்டியில நாம இன்னும் 1 நாளோ 2 நாளோ தான் இருக்க போறோம். இவன் இப்படி பாசத்தை காட்டுறான். இவன் ஏற்கனவே பாசத்துக்கு அடிமையாவான். எப்படி இந்த பிள்ளை பிரிஞ்சவன் இருக்க போறான்? இது சரிப்படாது. நாம தான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஒண்ணு இந்த பையனை பிரிக்கணும், இல்ல செல்வாவை இங்க இருந்து கூட்டிட்டு போனோம். செல்வா சொல்லு ரோஹித், நான் பிள்ளை கூட இருக்கேன்ல, சொல்லு. இல்ல, கம்பெனிக்கு போகணுமே, என்னாச்சுது? அவங்க தேடி இங்க வருவாங்க, நாம அங்க போக வேண்டாம். அதெல்லாம் ஏற்பாடுலாம் முடிச்சுட்டேன். ஆளேறி அடிச்சுக்கிட்டு இப்ப அங்க வருவா. ராஜகுட்டி வா, நம்ம வெளியில போலாமா? நீங்க இமோட் கார் எல்லாம் வாங்கணும்னு சொன்னீங்க. என் தங்கத்துக்கு, என் ராஜாவுக்கு எல்லாம் இன்னைக்கு வாங்கிடுவேன். அம்மா கிட்ட வாங்கிக்கிட்டுமான்னு கேட்டேன்னா அம்மா சரின்னு சொல்லிட்டாங்க. ஓ, இதுக்கும் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்க? படிச்சு தின்றுவேன். சரி, உனக்கு பைக்ல போன ஆசையா இருக்கா, ஜீப்ல போன ஆசையா இருக்கா? அப்படின்னா செல்வா, அதான் அவன் அப்பா இல்லாத பிள்ளையாச்சே, எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்? ரோஹித் இல்ல செல்வா, இறங்கிட்டேனே, நான் இருக்கேன்ல ராஜாவுக்கு. ஏய் ராஜா, உனக்கு பைக்ல போகணுமா ஜீப்ல போகணுமான்னு சொல்லி நான் கூட்டிட்டு போறேன். எதனாலும் போவோம். வாடா. அது எப்படி ஒரே நாள்ல கம்பெனி இவ்ளோ லாஸ் ஆக முடியும்? அது அந்த செல்வாவை பாக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அவன் பிசினஸ்ல பணம் கொஞ்சம் கொட்டையா போட்டவன். பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அவனை எவனாலும் ஜெயிக்க முடியாது. எது பண்ணினாலும் தான் நினைச்சதை சாதிச்சு காட்டுவான். உன் வாய் கொடுத்து அவங்கிட்ட வாய கொடுத்து இப்ப மறுபடியும் நாமளா வழிய போய் அவங்கிட்ட நம்ம கம்பெனி விற்கிற நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்க. இல்ல, நான் தான் அழகா பேசி முடிச்சிருந்தேன், நல்ல லாபத்துக்கு பேசி முடிச்சிருந்தேன். இனி உன்கிட்ட அதே கம்பெனியா அடிமாட்டு விலைக்கு கேட்பான், கொடு. இல்ல, என் கம்பெனி லாபம் தர கம்பெனி. அது அவன் டீல் பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ அவன் என்ன நிர்ணயம் பண்றானோ அதுதான் நம்ம கம்பெனி. இத விக்காம எதுவும் பண்ண முடியாதா? இப்ப இருக்க கம்பெனி விற்க வேண்டியது இருக்கும். அவன் இனியும் வாங்க வேண்டிய சவால் விட்டுட்டு தான் போயிருக்கான். அப்படி இதை மட்டும் அவன் வாங்கிட்டான், நான் உனக்கு எந்த விதத்திலேயாவது டைவர்ஸ் கொடுத்துருவேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குல்ல,
அந்த செல்வா பணத்தை சம்பாத்தியம் பண்ணதுக்காக பிசினஸ் பண்ணல. அவன் வெளியில பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் ஈவு இறக்கத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. தேவையில்லாம அவன்கிட்ட கெஞ்சி அவமானப்படாத. நீ கெஞ்சி என்னை சத்த அவமானப்படுத்தாத. எவன்கிட்ட கெஞ்சணும் அவசியம் இல்ல. அவனை எப்படி என் காலுக்குள்ள கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு மசுரவன் அந்த செல்வா இல்ல. எல்லாவனும் என்ன மாதிரி இருக்க மாட்டான். ஓ அப்படியா? அதான் கம்பீரமா சவால் இட்டுட்டு போனானா? அவனை எப்படி என் பின்னாடி சுத்த வைக்கிறேன்னு மட்டும் பாரு. காவியா, அந்த செல்வா உனக்கு தாண்டி. பிளான் என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த செல்வா பத்தி இவளுக்கு என்ன தெரியும்? போ, எல்லாம் அவமானப்படுத்தி விடுவான். போ. சார், பொண்ணுன்னா இப்படி இருக்கணும். சொல்லுங்க சார், கொஞ்சம் வீடு வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கு அனுமதி வேணும். வந்து 1 மணி நேரம் கூட ஆகலையே. என் பையன் எங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க போறேன்னு சொல்லிட்டே இருந்தான். சரி ஆசைப்படுறானேன்னு அனுப்பி வச்சுட்டேன். ஆனா மனசு கேட்கல. அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாமேன்னு. ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் இது என்ன பழக்கம்? வீட்டுல யாருக்கா போனை போட்டு பார்க்க சொல்லுங்க. என்கிட்ட போன் இல்ல சார். போன் இல்லையா? ஆமா சார், என்கிட்ட போன்லாம் கிடையாது. இந்த ஹோட்டலுக்கு போன் பண்ணி பேசுங்க. அந்த ஹோட்டல் நம்பரும் எனக்கு தெரியாது சார். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. நீங்க இருக்கிறனால நான் இங்க இருக்கேன். நம்ம ஸ்டாஃப் யாராவது போய் பார்த்துட்டு வர சொல்லுங்க. சார், சொல்றேன்ல, வேற யாரையா போய் பார்த்துட்டு வர சொல்லுங்க. உங்களுக்கு இங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு. நீங்க போய்கிட்டே இருந்தா இங்க இருக்க வேலை யாரு பாப்பா? சார், நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் சார். ஒரே பையனை பார்த்துட்டு போங்க. எனக்கு ஒரு ஆட்சேபனை இல்ல. ஆனா திரும்பி வர முடியாது. அப்படியே போயிருங்க. இல்ல சார், நான் யாரையாவது அனுப்புறேன். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை ஏதாவது பண்ணுங்க. உங்க கூட வேலை பாப்பாளே அந்த மலர் பொண்ணு, அவளை அனுப்பி வைங்க. சரிங்க சார். அழகி, நீ என் கூடயே இருக்கணும். நீ என் கூடயே இருக்கணும். நீ இல்லாம என்னால இருக்கவே முடியல. கம்பெனி முடிஞ்சு நீ வீட்டுக்கு போயிருந்த, என்னால போகவே முடியல. நீ இங்க இருக்க இந்த வாசனை எனக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த வாசனைக்காகவே நான் அங்க இருப்பேன். இதே எப்பவும் நிரந்தரமா நீ என் கூட இருக்கிற மாதிரி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன். நீ எனக்கு வேணும். நீ எனக்கு வேணும் அழகி. எவ்வளவு நேரம் நீ அப்படி இருக்கன்னு நானும் பார்க்க தானே போறேன். ஐயோ, ராஜா கோமலா இருக்கான். நீ கோமா இருந்தா ஒரு நான் அழுவ. ராஜா என்கிட்ட கோமா இருக்கா. அப்படிதான் பக்கத்துல இருந்து உட்காரணும். ராஜா என்கிட்ட கோமா இருக்கான். நீங்க அழுவீங்களோ? அதான் ராஜா என்கிட்ட கோப்பிட்டு பேசல, அதான் அழுதேன். நான் சும்மா தான் இருந்தேன். அப்ப ராஜா கோப்படலையா? எனக்கு தான் உங்களை ரொம்ப பிடிக்குமா? தங்கம், உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ? சொன்னதுக்கு வார்த்தை இல்லடா. உன்னை அவ்வளவு பிடிச்சிருக்கு. இனியெல்லாம் யாருக்கும் உன்னை விட்டு கொடுக்க போறதே இல்ல. அப்படின்னா நான் போகும்போது எங்க அரண்மனைக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். அரண்மனை தெரியுமா? அம்மா சொல்லிருக்காங்கல்ல. என்ன சொல்லிருக்காங்க? அரசா வருவாங்க, உன்னை கூட்டிட்டு போய் அரண்மனையில வச்சு வளர்ப்பாங்க, அங்க மகாராணிலாம் இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்களே. அங்கதான் எங்க மகாராணி இருக்காங்களா, அரசெல்லாம் இருக்காங்களா. நான் பெரிய புள்ள ஆனன்னா அம்மா கொண்டு விட்டுருவாங்களா, அம்மா சொல்லிருக்காங்க. எப்பவும் இதை இதே மாதிரி சொல்றானே. இப்போ உன் கூட யாரெல்லாம் இருக்கா? அம்மா. வேற? அம்மா. வேற? ஒரு நாள் என் வீட்டுல யார் யார் இருக்கான்னு பாக்கணுமே. அச்சா, நான் உங்க வீட்டுக்கு ஒரு நாள் வரட்டுமா? எங்க வீட்டுக்கு யாரும் வரவே மாட்டாங்க. ஏன்? அம்மா மட்டும் தானே இருக்காங்க, அதான் யாரும் வர மாட்டாங்க. அப்போ வேற யாரும் இல்லையா? வேற என்ன? ஏதோ அரசன்னு சொல்லுவிய. அது நான் பெரிய புள்ளான நல்லா போவேன். ஆஹா, பயங்கர குழப்பமா இருக்கு. இவன் என்ன சொல்றானே புரிய மாட்டேங்குதே. செல்வா இல்ல மாதிரி போய்கிட்டு இருக்கா. இந்த பையன் மேல இவ்ளோ பாசமா இருக்கான். என்ன நடக்குதே? நாளைக்கு இந்த பையன் மேல பாசம் வச்சு மறுபடியும் செல்வாக்கு ஏதாவது ஆயிட்டுனா ராஜகிளி அம்மா கிட்ட சொல்றதா நல்லது. நாளைக்கு பாசத்துக்கு அடிமையாகி மறுபடியும் செல்வா பழைய நிலைமைக்கு திரும்பிட்டானா ராஜகிளி அம்மா என்கிட்டதான் கேள்வி கேட்பாங்க. இல்ல, செல்வா போற போக்கு எதுவும் சரியில்லை. அஜா, உன்னை விடவே மாட்டேன். உன்னை விடவே மாட்டேன். இங்க வாடா.
இன்னும் நீங்க கூட என் தங்கம், என் வயிறும். இல்ல இது சரிப்படாது. சொல்லு ரோஹித், செல்வா எப்படி இருக்கா? என்ன எல்லாம் சௌரியமா இருக்கா என்ன? டீல முடிச்சிட்டீங்களா? எப்போ கிளம்புறீங்க? அஜக்கலியம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு ரோஹித். நான் செல்வா கிளம்புறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன்னு உங்களுக்கு தெரியலம்மா? ஆமா. அப்போ செல்வா என்கிட்ட போன் பேசிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பையன் பக்கத்துல வந்து நின்னுட்டு இருந்தான். மாமா மாமான்னு கூப்பிட்டான். இத ஏத்தால போன்ல கேட்டு இருந்த செல்வாக்கு ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஆச்சுது. அது யாரு யாருன்னு கேட்டு கத்துனான். என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு புரியல ராஜகிளியம்மா. அதுக்கப்புறம் அது அப்படியே போயிட்டு நினைச்சேன். ஆனா 2 நாள் கழிச்சு பார்த்தா செல்வா இங்க வந்து நிக்கிறான். பிசினஸ் விஷயமா தான் வந்தேன்னு சொன்னா. நான் அப்படிதான் நினைச்சேன். அப்படிதான் செல்வா வந்திருக்கான். எந்த புள்ள குரலை கேட்டு வைப்ரேஷன் ஆனானோ திரும்ப அதே குழந்தைய அந்த பிள்ளை வீட்லயே பாத்திருக்கான். இதுல என்ன இருக்கு? குழந்தைன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா செல்வா காட்டுற பாசத்தை பார்த்தா தப்பா எதுவும் போகாது. செல்வா அக்கவனை பத்தி நல்லா தெரியும். அவன் மேல அவனுக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. ராஜகிளியம்மா, செல்வா அந்த பையனை எடுத்து கொஞ்சிட்டு இருக்கும் போது அந்த பையன் செல்வா உடம்புல ஒண்ணுக்கு போயிட்டான். ஆனா அது செல்வாக்கு அருவருப்பாவும் தெரியல. அத பத்தி அவன் பெருசாவும் எடுத்துக்கல. அதுக்கு மாறா அத ரசிச்சான். அந்த ட்ரெஸ்ஸ கலத்ததுக்கு அவனுக்கு மனசு இல்ல. இல்ல ரோஹித், நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்க. அச்சா, இங்க வா, இங்க வா. அது செல்வா தானே? ஆமாமா, பக்கத்துல வந்துட்டாரு. நான் அப்புறமா பேசுறேன். செல்வா இப்படி மாறி இருக்கான்? ஆமாமா, இப்ப முழு நேரமா அந்த பையனை தான் தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கான். ஒருவேளை இவனுக்கு திரும்ப கல்யாண ஆசை வந்திருக்குமா? தனக்கும் பொண்டாட்டி பிள்ளைகள் வேணும்னு நினைக்கிறானா? நான் தான் எதையும் பொருட்படுத்தாம இருந்துட்டேனா? செல்வா எதனால என்கிட்ட சொல்லிடுவானே? ஏன் அந்த குழந்தை மேல இவனுக்கு இவ்வளவு பாசம்? பாக்குறேன். இங்க பாரு, இங்க பாரு. இது எப்படி போகுதுன்னு பாரு. அப்படின்னா நீ என் முதல்ல இருக்க. நம்ம அதோட ஸ்பீடா போயிடலாம். பாத்துரு, முதல்ல பாத்துரு. இவன் தான் யாருங்கதே மறந்துட்டானே. செல்வாவை பார்க்கணும். ஓ, நீயா? செல்வா கிட்ட பிசினஸ் பத்தி நான் பேசணும். செல்வாவா? செல்வா சாரி, அவருக்கு மட்டும் இது தெரிஞ்சதே. சாரி, செல்வா சார் கிட்ட கொஞ்சம் பிசினஸ் பத்தி பேசணும். வெயிட் பண்ணுங்க, வர சொல்றேன். சீக்கிரம் வர சொன்னா நல்லதே. இல்ல, ரொம்ப அவசரமா இருந்தா கிளம்புங்க. அவன் உள்ள ரொம்ப பிஸியா இருக்கான். ராஜா, இப்ப பாரு, நான் இவ்வளவு ஸ்பீடா போறேன் பாரு. இது பிஸியா இருக்காரு. ஆமா, அவரே ஒரு குழந்தையோட ரொம்ப பிஸியா இருக்காரு. அவருக்கு குழந்தை இருக்கா? அவருக்கு மேரேஜ் ஆயிட்டா? அவருக்கு மேரேஜ் ஆகலன்னு? ஆஹா, இவன் ஏதோ பிளான போடுறா. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு அவர் பையன் கூட தான் கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. எங்க போனாலும் ஒரு ஃபேமிலியும் கூட்டிட்டே வந்துருவாரு. உள்ள பொன்னாடி பிள்ளைல கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதான் கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னேன். அப்பனா மேரேஜ் ஆகல, சின்ன பையன் தானே சொன்னாங்க. அப்போ எல்லாம் நான் விசாரிச்சதெல்லாம் பொய்யா? இருங்க, போய் வர சொல்றேன். அப்போ நான் வந்து வேஸ்டா? ஹாம்சமா இருக்கான். அதானே பார்த்தேன், இவ்வளவு ஹாம்சமா இருக்கான். இன்னுமா கல்யாணம் முடியாம இருக்கும்? காவியா, நீ நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். அழகுக்கு முன்னாடி இங்க யாருமே கிடையாது. இந்த செல்வாவை என் காலுக்கு கீழே போடுற, என் கம்பெனியை மறுபடி நானே நடத்துறேன். உன்னை நான் விட மாட்டேன் பாரு. நானும் உங்களை விடவே மாட்டேன். உன்னை யாரு விட்டு சொன்னா? இங்க பாரு, இப்ப நீ ஜெயிக்க நான் ஜெயிக்கிறேன்னு பாப்பமா? நான் தான் ஜெயிப்பேன். பாப்போம், நீ ஜெயிக்க நான் ஜெயிக்க. நானே தங்கம். என்ன இப்படி பாசம் வச்சிருக்கான்? செல்வா, பிசினஸ் பத்தி பேசுறதுக்கு காவியவே நேர்ல வந்திருக்காங்க. வர வர, நீ போன வர. இப்ப நீயா நான் பாக்கணும். பாப்போம், என்ன மாரி நீ எப்படி ஜெயிக்க நான் பாக்குறேன். செல்வா பிசினஸ் பத்தி பேசுறதுக்காக வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ ரோஹித், டிஸ்டர்ப் பண்ணாத. ராஜா, நீங்க வா, நாய் பொண்ணு. செல்வா, ஐயோ ரோஹித், அவ இப்ப வருவான்னு தெரியும். என் டேபிள்ல ஒரு ஃபைல் இருக்கும், அதுல அவளை சைன் போட்டு போக சொல்லு. நம்ம பேசின டீலு கேன்சல். அந்த அமௌண்ட் இப்ப கொடுக்க முடியாது. அதுல காவாசி தான் இப்ப கொடுக்க முடியும். சம்மதம் தான் கையெழுத்து போட்டு போக சொல்லு. அது எப்படி காவாசி? அவன் நிலைமைய தலைகீழ ராத்திரியா மாத்தினல்ல, ஆணவத்துல பேசினல்ல. சரி சரி, பேச பத்தி இங்க பேசிட்டு இருக்காத. நீ நான் சொல்ல பேச இப்போ போ. செல்வா, ரோஹித்,
நம்ம பைக்ல போமா? சரி கிளம்பலாமா? இன்னும் ஒரே ஒரு ரவுண்ட் தான், சரியா? அப்புறம் நீ நல்லா சாப்பிடணும், அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் போலாம். சாப்பாடு வேண்டாம். ராஜாக்கு என்னெல்லாம் வேணும்? சாக்லேட். சாக்லேட் வேணும். சரி சாக்லேட் வாங்க போலாமா? ஐயோ, இது செல்வா தானா? பழைய டீலே கேன்சல் ஆகி போச்சுது. புதுசா செல்வா ஒரு டீல் போட்டிருக்கா. அதுக்கு சம்மதம்னா ஃபைல் இங்க தான் இருக்கு, கையெழுத்து போட்டுட்டு போங்க, நாங்க கம்பெனியை வாங்கிக்கிடுதோம். என் சிச்சுவேஷன் தெரிஞ்சு அடிக்கிறான் செல்வா. செல்வா, ஃபர்ஸ்ட் பேசின டீல் ஏன் கேன்சல்? அது செல்வா அங்க வந்திருக்கும் போதுதான். இப்ப நீங்க எல்லாம் அங்க வந்திருக்கீங்க, அதுக்குத்தான் அது கேன்சல். ஃபர்ஸ்ட் 80% கொடுக்கதான் இருந்தது, இப்போ வெறும் 20% தான். 20%? என்ன அடிமாட்டு விலைக்கு கேக்குறீங்க? அது செல்வா அங்க வந்திருக்கும் போது உங்க கம்பெனிக்கு மதிப்பு, இப்ப நீங்க தான் இங்க வந்திருக்கீங்க, உங்க கம்பெனிக்கு மதிப்பு போச்சுது. அதனால 20% தான். இஷ்டம் தான் சைன் போடுங்க, எல்லாம் போய்கிட்டே இருங்க. இன்னும் போனீங்கன்னா 10%க்கு செல்வா பேசிடுவான், பாத்துக்கங்க. 20% கிடைக்குதுன்னு கொடுத்துட்டு போங்க. நீங்க ரொம்ப சீட் பண்றீங்க, இது தப்பு. கூட்டச்சு அவமானப்படுத்துனீங்கல்ல, உங்க பேச்ச கேட்டு தானே நாங்க வந்தோம். அது நான் பண்ணல, என் ஹஸ்பண்ட் பண்ணது. அது எங்களுக்கு தேவையில்லாதது. நான் செல்வாவை பார்க்கணும். இப்ப செல்வா பார்க்க முடியாது, அவன் குழந்தையோட கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அவருக்கு மேரேஜ் ஆகலன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் நினைச்சது சரிதான், அது ஆயிடுச்சு. என்ன? இப்பதான் திடீர்னு. ஆமா, செல்வாக்கு ஒரு பொண்ணை பிடிச்சது, கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நான் செல்வாவை பார்க்கணும். இல்ல, அவன் பிஸியா இருக்கான். குழந்தைகிட்ட தானே கொஞ்சிக்கிட்டு இருக்காரு, நான் பேசணும். முடியாது. காலக்காரங்கிட்ட எல்லாம் எனக்கு என்ன கெஞ்சி வேலை? செல்வா, ஒன்னில்ல செல்லம், ஒன்னில்ல, வா வா எந்தி. ஒன்னில்ல செல்ல, ஒன்னில்ல. நான் பயந்துட்டேன். ஐயோ, அதுல ஒன்னில்ல. ரோஹித் மாமாவை கூட்டு. ரோஹித், நீங்க கோவப்பட்டீங்களோ? இல்ல செல்லம், இல்ல, சும்மா ரோஹித் மாமாவை கூட்டு. என்ன? சாரி செல்வா. சரி, அப்படியே மேடம் அனுப்பி வச்சிரு. உள்ள வராதீங்கன்னு சொன்னா இல்லையா? நான் செல்வா கிட்ட பேசணும். ரோஹித், ஒன்னில்ல செல்லம், ஒன்னில்ல. ரோஹித், ராஜாக்கு இந்த சாக்கெட் எடுத்து கொடுத்துட்டு வா. ராஜா வா. நாங்கதான் இருப்பேன். சாக்கெட் மட்டும் எடுத்து சாப்பிட்டு வந்துருமா? போ. நீங்க தான் வேணும், சாக்கெட் வேண்டாம். ராஜா, அங்க யானை வந்திருக்க பாரு, வா பாத்துட்டு வந்துடலாம். யானை வந்திருக்கான். ரோஹித், ராஜாவுக்கு யானை கொண்டு கட்டிட்டு வந்துரு. ஆமா, பெரிய யானை வந்திருக்கு. யானை வேண்டாம், நாங்க தான் இருப்பேன். செல்வா, பச்சை பிள்ளை அப்படிதான் சொல்லுவா. தக்கிட்டு போ. ஒருவில்லை உனக்கு. வேண்டாம் செல்வா, நீ அடுத்தவன் வைஃப் கிட்ட பேசிட்டு இருக்கறத மறந்துடாத. அடுத்தவன் ரூமுக்குள்ள வந்து நிக்கிற, அறிவில்ல, குடும்பத்தை பத்தி பேசுற. செல்வா, கொஞ்சம் நாகரிகமா பேசுங்க. நாகரிகமா நடந்துக்க. முத வெளியில போ. கேட்டா? நான் பிசினஸ் பத்தி பேச வந்தேன். நான் பெட்ரூமுக்குள்ள வச்சு பிசினஸ் பத்தி பேசுறது இல்ல. அப்படி பிசினஸ் பத்தி பேசுறதா போஸ்ல வர சொல்லு. நீ எதுக்கு வந்த? அது என் கம்பெனி. நான் அனாசை இல்லாதவங்க கிட்ட பிசினஸ் பத்தி பேசுறது இல்ல. அதான் ரோஹித் எல்லாத்தையும் சொல்லிருப்பானே. என் கம்பெனி அடிமாட்டு விலைக்கு கேக்குறீங்க, அதை எப்படி கொடுக்க முடியும்? இப்போ கம்பெனி ரேஞ்ச் அவ்வளவுதான் கொடுக்க முடியும். ஓ பிசினஸ் பத்தியே என்கிட்ட காட்டாத செல்வா. நானும் பிசினஸ்ல கொடி கட்டி பறந்தவா. தோழின்னு ஒண்ணு ஏறினால இன்னைக்கு இப்படி இருக்க. அத உடைச்சு எறிஞ்சிட்டு நானும் பிசினஸ்ல இறங்குனேன். நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் படிச்சு பிசினஸ்க்கு வந்தவா. ஹோவர்ல கேட்ட வெறிக்காக வந்தவன். பாலி தீக்கிறதுக்காக பிசினஸ்க்குள்ள வந்தவன். படிச்சு பிசினஸ் பண்றவனுக்கும் பகைய தீக்கிறதுக்காக பிசினஸ் வந்தவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மிஸ்டர் செல்வா. பந்தே உன் கம்பெனிய நான் இன்னும் அடிமாட்டு விலைக்கு வாங்கி காட்டுறேன். அது முடியாது. இப்ப சொல்ற செல்வா, நான் உனக்கு என் கம்பெனி விற்க போறது இல்ல. ஆல்ரெடி நான் உன் கம்பெனியை வாங்கியாச்சு. என் கையெழுத்து இல்ல. அது எனக்கு தேவையில்லை. இப்பல இருந்து அது என் கம்பெனி. நீ உட்கார்ந்து டீல் பேசுனிய, அந்த கம்பெனியும் இப்ப என் கம்பெனி. நீ வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள அந்த கம்பெனி என் பேருக்கு மாறும். பாக்குறியா? வேண்டாம் செல்வா, ஓ தந்திர புத்திய வேற எங்கயாவது வச்சுக்க. நீ வாழ்க்கையில தோத்தவ. உட்காதெல்லாம் எனக்கு தெரியும். இப்ப சொல்ற செல்வா, என்ன பகச்சிக்காத.
நான் நினைச்சா உன்னை இந்த ஊட்டிலே பெரிய பிசினஸ் மேனா மாத்த முடியும். நீ தெற்க புல்லா கொடி கட்டி பறக்கிறன்னு எனக்கு தெரியும். செல்வா அண்ட் பிரைவேட் கம்பெனி ஃபேமஸ். ஊட்டிலையும் உன் பேர் புகழ் இருக்க வேண்டாம். புத்திசாலி நினைக்கிறேன். புத்திசாலி பிசினஸ் மேனு தான். நீ எதிர்பார்க்கிறதெல்லாம் இங்க தாராளமா கிடைக்கும் மிஸ்டர் செல்வா. நீ ஒரு பிசினஸ் பைத்தியம்னு எனக்கு தெரியும். நீ ஒரு பிசினஸ் நினைச்சா முடிச்சு காட்டுவனும் எனக்கு தெரியும். நீ என் கம்பெனி பேசும்போதே எனக்கு தெரியும். நிச்சயமா அந்த கம்பெனி உனக்கு தானே. அதுக்கு முன்னாடி நாம ஒரு டீல் பேசிக்கலாம். என்ன செல்வா? நீ ஏன் வெளியில போயிட்டா உனக்கு நல்லது. அவ்வளவு லேசால இந்த செல்வ மனசை யாரும் இடம் பிடிக்க முடியாது. நானா நினைக்கிற வரைக்கும் யாரும் என் மனசுக்குள்ள வரவும் முடியாது. நீ ஏன் போயிட்டா உனக்கு நல்லது. முடிச்சு காட்டுறேன். அங்க யானையே இல்ல. சரி வா, நம்ம யானை பார்த்துட்டு வரலாம். யானை குதிரை எல்லாம் பார்த்துட்டு வரலாம். வா. சரி. முதலிட்ட கேட்ட நீங்க போக கூடாது. மலரை வேணா அனுப்புங்காரு. எங்க கூட்டிட்டு வரவா இல்ல உங்க வீட்டுல விட்டுட்டு வந்துடவா? அந்த ஹோட்டலுக்கு ஏதாவது ஃபேமிலி வந்திருப்பாங்க நினைக்க. சின்ன பிள்ளைங்க நிறைய இருக்காங்களோ என்னமோ. அதான் அங்க போகணும்னு தொந்தரவு பண்ணிட்டே இருந்தான். அதான் அனுப்பி வச்சேன். ஒரு எட்ட பார்த்துட்டு மட்டும் வந்தா போதும். இல்லைன்னா கூட்டு கொண்டு கோமதிட்ட விட்டுட்டாலும் போதும். சரி நான் போயிட்டு வரேன். இது என் பர்ஸ்ல கொஞ்சம் பணம் இருக்கு, எடுத்துட்டு வரேன். ஆட்டோ பிடிச்சி போயிட்டு வந்துரு. அதெல்லாம் வேண்டாம், நான் பஸ்லயே போறேன். இல்ல ஆட்டோல போயிட்டு வந்துரு. வேண்டாம் அழகி, நீ 10-20 சேர்த்து வச்சிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் பாத்துக்கிட்டேன். பரவாயில்ல மலரு. அதான் சொல்றல, உன் பையனை பார்த்து உன் ஃப்ரெண்டு கோமதிட்ட படிச்சு வரணும். அவ்வளவுதானே. இப்ப நான் போயிட்டு வரேன். ராஜா நினைப்பாவே இருக்குது. பிள்ளைய பார்க்கணும் போல இருக்குதே. இன்னைக்கு வேற அழகா ட்ரெஸ் பண்ணியிருந்தான். பிளாக் ஃபேண்ட் பிளாக் ட்ரெஸ். என்ன கியூட்டா இருந்தா. செல்வாக்கும் பிளாக் கலர் ரொம்ப அழகா இருக்கும். அவங்க அப்பாவே மாதிரி அழகா இருந்தா. என்னாச்சு செல்வாக்கு? ரொம்ப நேரமா காத்து நிக்கிறான். இது அந்த அழகி பொண்ணு தெருவாச்சே. செல்வா, ரொம்ப கழிக்க பண்ண. என்ன ரோஹித்? அவசரமா பிசினஸ் விஷயமா வெளியில போண்டிருக்குன்னு சொல்லிட்டு. ஆமா, வந்த கார் ரிப்பேர், அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போன் அடிச்சா இன்னொரு கார் வரப்போகுது. அந்த கார் இல்லைன்னா இன்னொரு கார் வரப்போகுது. எதுக்கு செல்வா? இல்ல இல்ல, நான் இந்த கார்ல தான் வரேன்னு சொல்லிட்டேன். அதான். நேத்து நீ அந்த பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போதே இன்னைக்கு இங்கதான் வந்து நிப்பன்னு எனக்கு தெரியும் செல்வா. ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது, அந்த பொண்ணை பார்த்து தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னியான்னு. இப்போ கன்ஃபார்ம் ஆயிட்டு செல்வா. அட செல்வா, செல்வா. இல்ல இல்ல, இப்போ போயிடலாம். அப்படியே செல்வா, அதங்க பார்த்து சொல்ல. அது வந்து அள்ளி கொடிய காத்து அசைக்குது. அசைங்குளத்த குடும்ப பூசுது. புல்ல அரிச்சு பாவம் என்ன போலவே அல்ல பாயுது. ரோஹித், வண்டிய சரி பண்ணு, வாரேன். ஓகே செல்வா. ஐயோ, இப்ப இவங்களை எப்படி கிராஸ் பண்ணி போறதே? ஏற்கனவே எனக்கும் இவருக்கும் ஏக பொருத்தம். இன்னைக்கு நான் ஏதாவது வம்பு இழுத்துறக்கூடாது. கடவுளே, நான் இன்னைக்கு வம்பே இழுத்துறக்கூடாது. அமைதியில போயிடணும். ஏற்கனவே எங்க அம்மா திருமணம் வரைக்கும் என்ன வேவு பாப்பாவ. கண்டிப்பா இப்ப என் பின்னாடி வருவ. அதுக்குள்ள ஓடிடணும். சில நேரம் மாயம் செய்தாய், சில நேரம் காயம் செய்தாய், மடி மீது தூங்க வைத்தாய், மறுநாளில் எங்க வைத்தாய், வெயிலா மழையா வலியா சுகமாயது. வழிய விடுங்க, நான் கிளாஸ்க்கு போறேன். போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். போ போ போனா எப்படி போக முடியும்? பத்தி நான் வாய் கொடுத்துறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, நான் இன்னைக்கு அதிகமா பேசக்கூடாதுன்னு நினைச்சிருக்கேன். தயவுசெய்து என்ன பேச வைக்காதீங்க. எங்க அம்மா என்ன வேவு பார்க்க திருமணம் வரைக்கும் வருவாங்க. உங்க கூட என்ன பார்த்தா அவ்வளவுதான். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் கேன்சல் ஆயிரும். ப்ளீஸ் பைய விடுறீங்களா? அப்போ நான் எப்படி இங்கிலீஷ் பேசுறது? இங்கிலீஷ் பேசி இங்கிலீஷ் பேசுவேன். அதான் இங்கிலீஷை யார்கிட்ட பேச போற? அதுவும் நல்ல கொஸ்டினா இருக்குதே. நான் இங்கிலீஷை கத்துக்கிட்டு இங்கிலீஷை யார்கிட்ட பேச? என்கிட்ட பேசுறது எங்க அம்மா. நான் இங்கிலீஷ்ல பேசுறேன், எங்க அம்மைக்கு புரியாது. எங்க அன்னிகாரிக்கு இங்கிலீஷ் தெரியும், ஆனா அவளுக்கு எனக்கு கண்டா பிடிக்காது.
எங்க வீட்டு இம்பா கிட்ட பேசுவேன். இம்பாவா? அதுனா? என் பகவதி. அது யாரு? எங்க வீட்டு இம்பா. ஓ, மாடு. ம், ஆமா, அதுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும். ம். என்னடா இன்னைக்கு வம்பலுக்கு ஆள் இல்லையே நினைச்சேன். கரெக்டா வந்துட்டீங்க. வழி விடுங்க, நேரம் ஆகுது, நான் போகணும். போ. வழி விடுங்க. நான் என்னமோ உனக்கு பிடிச்சி வச்சிருக்க மாதிரி சொல்றா. போ. பிடிச்சு வச்சிருக்கதா? ஆமால, பிடிச்சு வைக்கல. நான் போகணும். போ. போகணும். போ. அத்தி, நேத்து தானே எல்லாரும் முன்னாடி என் நெத்தில முத்தம் கொடுத்தாரு. அத்தி மறுபடியும் இல்ல, நீங்க கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க, நான் அப்புறமா போய்க்கிடுதேன். இல்ல, கிளாஸ் பண்ணி போ. இல்லனா நீ இங்கிலீஷ் கத்துக்கிட முடியாது. இங்கிலீஷ் கத்துக்கிட்டா தானே இங்கிலீஷ்ல பேச முடியும். ஆமா. போ. பாட, எந்த பிரச்சனையும் இல்லாம கிராஸ் பண்ணிட்டேன். இனி இன்னைக்கு நான் தப்பிச்சிருவேன். இங்கிலீஷ் கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு சொல்லுங்க. இங்கிலீஷ் கத்துக்கிட்டு என்ன பண்ணுனீங்க? ஐயோ, என்ன அறியாமல ஏதாவது பண்ணி தொலைச்சிருந்தேனே. அது ஒண்ணுல கிராஸ் பண்ணல. இல்ல, தெரியாம. தெரியாமலா? இல்ல, தெரிஞ்சுதான். தெரிஞ்சுதானா? சாரிலாம் கேட்க முடியாது, தெரிஞ்சுதான் கொடுத்த. அது அவ்வளவுதான். என்ன அவ்வளவுதான்? இருங்க, எங்க அம்மா போய் கூட்டிட்டு வரேன். எங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இருக்குது. எங்க அம்மா பத்தி உங்களுக்கு தெரியாது. எங்க அம்மா கூட்டிட்டு வரேன், அவங்க கிட்ட சொல்லுங்க. கட்டுத்தறி காளானே கண்ணு குட்டியானேனே, தொட்டு தொட்டு தென்றல் பேச தூக்கங்கட்டு போனேனே, பொல் பொன்மானே. எங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன். இதையும் சேர்த்தே போய் சொல்லு. இவன் இங்கதான் நிக்கனா? அப்படின்னா அழகி முடிவு கட்டுறேன். அம்மா, பசக்குதாம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நடந்து போ. சரிங்கம்மா. என்ன அவகிட்ட போய் நிக்கிறான்? ஐயோ, செத்த. அம்மா, இங்க வா, இங்க வந்து நில்லு, வா. சரிங்கம்மா. ஏம்டி பேருந்து நிக்கிற? ஒண்ணு இல்லம்மா. என்ன எது காத்து கருப்பு பார்த்து பயந்துட்டியா? அது வந்து காத்து கருப்புலாம் இல்ல, கருப்பு கலரை பார்த்து. எவ்வளவு தைரியம்! எங்க அம்மா நிக்காங்கன்னு தெரிஞ்சு எங்க அம்மா முன்னாடியே. ஐயோ, இனி நான் தனியா எங்கேயும் சிக்கிற கூடாது. எப்பா, தசுபுக்கு திரும்பிட கூடாது. அழகி, அம்மா. ரோஹித், வண்டி எடு. என்ன ஏதோ வேலை இருக்குன்னா? வேலை கச்சிதமா முடிஞ்சிட்டு சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன், கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன். இனி அவங்க பாத்துக்குவாங்க. நம்ம போலாமா? கரெக்டா கொண்டு சேர்த்துட்டல. கரெக்டா கொடுத்துட்டேங்கம்ல, சந்தேகமா வேண்டாம். கரெக்டா கொடுத்துட்டேன். நமக்கு கொடுத்ததான் சொல்லி காட்டுறாரோ. அழகி, பஸ் வரமா தெரியல, வீட்டுக்கு போ. இல்லம்மா, நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போறேன். அப்ப ஒழுங்கா போய் தொலை. இங்க ஒண்ணு சரியில்லை, சீக்கிரம் போ. அத்தீனா இத கவனிக்கலையே. செல்வா, எதுக்கு பயந்துகிட்டு? வண்டி எடு. அதானே, செல்வா கிட்ட பயமா? சரி செல்வா, வண்டி எடுத்துட்டு வரேன். கார்ல வரியா? அத்தி, ஆமாமா, நான் நாளைக்கு ஸ்போக்கன் கிளாஸ் போயிடுறேம்மா. வாமா, சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். உங்களை இருங்க, எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுக்க. அத்தே, செல்வா இததான் கொடுத்தேன்னு சொன்னானா? நான் வீட்டுக்கு போறேன். என்ன செல்வா, இதத்தான் நீ என்கிட்ட சொன்னியா? ராஜகிளி அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானே செல்வா? சொல்லியிருக்கேன், அம்மா கிட்ட எல்லாம் சொன்னேன். இருந்தாலும் என் பழைய வாழ்க்கைய பத்தி தெரிஞ்சா. செல்வா, நீ இவ்வளோ பண்ணி அந்த பொண்ணுக்கு உன் மேல கோவம் வரல அப்படின்னா அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு முதையே தெரியும். இல்லனா இன்னத்துக்கு என்ன சப்புன்னு அறிஞ்சிருக்க மாட்டா.
அவளுக்கு முன்னாடியே என்ன பிடிக்கும். எனக்கு தான் குற்றுணர்ச்சியா இருக்குது. என்ன பண்ணேன்னு தெரியல. அம்மாவிட்ட சொல்லணும். எல்லா பழைய கதையும் அவகிட்ட சொல்லணும். அதான் பயமா இருக்கு. ஏன் செல்வா பயப்படுற? ஒருவேளை என் பழைய கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா சின்ன பொண்ணு தானே வேண்டான்னுட்டா. இந்த பொண்ணு உன்னை அவ அன்னிக்காரி ஏத்து பேசினதுக்கே லெப்டன் ரைட்டு வாங்கினவா. நீ வேற அந்த பொண்ணு நிச்சயமா உன் பழைய கதையை தெரிஞ்சுக்க விரும்பவே மாட்டா. பார்க்கலாம். சரி வா. ஹலோ பிளாக் ஷர்ட். கொழுப்ப பத்தியா என்ன வேணுமாண்ணே? உங்களை பாருங்க எப்படி பழி வாங்குறேன்னு. ம் ஆமா, இதே மாதிரி என் பையனுக்கும் பிளாக் ஷர்ட் பிளாக் பேண்ட் போட்டுட்டு பாப்பேன். அவன் எவ்வளவு அழகா இருப்பான் தெரியுமா? ம் உங்களை விட அழகா இருப்பான் பாருங்க. அப்படியா? ஆமா, உங்களை விட அழகா இருப்பான். இதே பிளாக் பேண்ட் எல்லாம் போட்டுடுவ. ஆமா, அப்ப அவன் எப்படி இருப்பானே நீங்களே பாருங்க. வெவ வெவ. பேச்சு பேச்சோட இருக்கணும். நான் வீட்டுக்கு போறேன். ம் போ வீட்டுக்கு போறேன். போ வீட்டுக்கு போயிருவேன். போ போயிருவேன். ஓடி. செல்வா, உங்களை எனக்கு எவ்வளவு பிடிக்க தெரியுமா? உங்களை நேசிச்ச அளவுக்கு இந்த உலகத்துல நான் வேற யாரையுமே நேசிக்கல. ஆனா உங்க கூட வாழதான் எனக்கு கொடுப்பனும் இல்லை. உங்க கூட எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? இப்போ அனாதையா வாழ்ந்துட்டு இருக்கேன் செல்வா. நெருப்பா கொதிக்குது, மனசு நெருப்பா கொதிக்குது. உங்க நினைப்பு, நீங்க என்கிட்ட விளையாண்டது எல்லாமே அனலா கொதிக்குது. அந்த நினைவுகள் என்ன வாட்டி வதைக்குது செல்வா. நானும் பொண்ணு தானே, முடியல செல்வா. உன் கூட சேர்ந்து வாழ்ற ஒரு பாக்கியம் எனக்கு இல்ல. எல்லாம் நான் செஞ்ச பாவம். உங்களை பார்க்கணும் போல இருக்கு செல்வா. உங்க முகத்தை பார்க்கணும் போல இருக்கு. நான் சாகிறதுக்குள்ள தூரத்திலேயாவது உங்க முகத்தை நான் பார்க்கணும் செல்வா. ராஜா, ராஜா, இந்த பையன் இந்த ஹோட்டலே செட்டில் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அப்படி எந்த ஃபேமிலி தான் வந்திருக்குது? இவனுக்கு ஏன் அவ்வளவு பிடிச்சிருக்கு? சின்ன பிள்ளைங்க நிறைய வந்திருக்காங்களோ? ராஜா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே.